ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி அப்பம் செய்கிறதுக்கு நம்ம மாவெல்லாம் அரைக்க வேண்டாம். ரொம்பவே ஈஸியாக அரிசி மாவு வச்சே செஞ்சாலாம். அரிசி மாவு அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. எந்த வாழைப்பழம்னாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாழைப்பழம் சேர்த்தாச்சு. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறோம். 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் வெல்லங்கிறது கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இது வந்து வெள்ளை பாகலாம் ஆக வேண்டாம். வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டில் எப்போவுமே உப்பு சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் கரெக்டாக இருக்கும், ரொம்ப திகட்டாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளைப்பாகையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி இல்லைனா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை மாவு பத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்றிடலாம். ஸ்டவ்வில் பனியாரக்கல் வச்சுக்கோங்க. கல் நல்லா சூடாகட்டும். நீங்கள் இதை வந்து எண்ணெயிலையும் கோரி ஊற்றி செஞ்சுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பனியாரக்கல்லாம் செஞ்சுக்கிறோம். பனியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு அது எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த குழிக்கு 3/4 குழி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை 1 சைட் திருப்பி போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். நம்மளோட அப்பம் 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு அப்பம் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.